இப்போ கடந்த முறை போனப்போ முகத்தை மூடிக்கிட்டு வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. பட் இந்த டைம் போயிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார், போன காரியத்தில் இபிஎஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது அதிமுகவோட டிமாண்டை தான் வந்து பாஜக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கிறது உண்மை. ஆனால் வந்து பலம் தெரிஞ்சு அவர்கள் இப்போ வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது அமித்ஷா அவர்களுக்கு தெரியும். அதிமுகவை பொறுத்தளவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முன்னேறத்தை பார்க்கிறார். வெற்றிங்கரையும் தாண்டி தன்னோட ஆளுமையை நிரூபிக்க பார்க்கிறார். முதலமைச்சராக இருந்துட்டாரு, இனி இலக்கம் ஒன்றும் இல்லை, வந்தால் முதலமைச்சர் போனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் பிரச்சனை, இதை வந்து தேனிக்குள்ளார எப்படி சலசலப்பாக போகுது, கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ பாஜக வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்குது, கூட்டணிக்கு இருக்கக்கூடியவர்களை மதிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தேசிய அளவிலையும் உதாரணம் சொல்கிறோம், மாநில அளவிலையும் உதாரணம் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து கூட்டணியில் அதிகாரம் கொடுக்கறதில்ல. சசிகலா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு எதுவும் பேசியிருக்கீங்களான்றதோ இல்லை, அதை பற்றி பேசலை. அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து யாரை ஒதுக்கி வைக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கார். சசிகலா அவர்கள் பின்னாடி யார் போக போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இனிமேல் அவர்கள் அதிமுக உடைச்சு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க காலம் தவறி இதை முடிவு எடுத்திருக்கிறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற கூட்டணி விவகாரங்கள், தேர்தலையொட்டிய கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். சார், இப்போது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், அது கூட்டணி நிறைய கட்சிகள் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போவும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் கூட்டணி ஒரு பக்கம் வலிமை ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தொகுதி பங்கீடு இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கு. ஏற்கனவே நடந்த அந்த முயற்சிகள்லாம் கை கொடுக்கல. அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அந்த சந்திப்பு பற்றின தகவல்கள் என்ன இருக்கும்? குறிப்பாக பாஜகவை பொறுத்தளவு காங்கிரஸ் மைதான் இங்கே வந்து அதிகமாக எண்ணிக்கையில் ஆசைப்படுறாங்க. அகில இந்திய அளவில் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். ஆனால் தமிழகத்தில் அதுக்கான வலுவான வேலைப்பாடுகள் இன்னும் செய்யலை அப்படிங்கிறத யதார்த்தமானது. அதிகமாக சீட்டு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவர்கள் உருவாக்கணும். கடந்த முறை 20 சீட்டு வாங்கினாங்க, 4 சீட்டு தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னா எந்த அடிப்படையில் கேட்குறாங்கன்னா அவங்களோட வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. கடந்த முறை வாங்கின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றாங்க. சட்டமன்றத்தில் 25க்கு 17. அதனால் அவர்கள் வந்து பார்கெனிங், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிகமாக பார்கெயின் பண்ணுறாங்க. ஆல் இந்தியா லெவலில் இல்லைனாலுமே கூட தமிழ்நாட்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, அதனால பார்கெயின் பண்றாங்க. ஆனா பாஜகவும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு கம்மியா இருந்தாலுமே 20ங்கிறது இந்த தடவை 40 60ன்னு போறாங்க. அது கட்சியை அடுத்த லெவலுக்கு வளர்த்தி கொண்டு போகும்னு நினைக்கிறாங்க. கட்சியை வளர்த்திட்டு பார்கெயின் பண்ணணும். ஆனா கட்சியை வளர்த்துறதுக்காக பார்கெயின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு அரசியல் களமா இருக்கு. 52 சீட்டு கேட்குறாங்க, ஆனா 25 தான் கொடுப்போன்ற மாதிரி அதிமுக நிற்கிதுன்னு தகவல்கள் வருது. இப்போ அமித்ஷா கிட்ட போய் பேசும்பொழுது அவர் 55 சீட் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக பாமகவுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் அமித்ஷாவே சொல்லியிருக்கிறாரு. அதாவது 18 சீட்டு கொடுங்க, 5 ராஜ்யசபா சீட், லைக் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. லோக்சபா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கறது? அதாவது பாஜக டாமினேட் பண்ணுது, அமித்ஷா டாமினேட் பண்ணுறாரு. கூட்டணிக்கு இபிஎஸ் வந்து தலைவரா இல்லை அமித்ஷா தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக தலைமையில் தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அகில இந்திய அளவில் பாஜக பெரிய கட்சி, இன்னைக்கு நாட்டையே ஆளக்கூடிய கட்சி. தொடர்ந்து 3 முறையாக வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு பெரிய கட்சியாக இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பல மாநிலங்களில் நேரடியாக ஆட்சி, பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுக்குற மனோப்பான்மை இருக்கக்கூடிய கட்சி. மகாராஷ்டிராவில் பார்த்தோம், நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். ஃபட்னாவிஸ் அவர்கள் உதாரணம். துணை முதல்வராக தன்னோட பதவியை இறக்கிக்கிட்டு ஒரு சிறிய கட்சிக்கு, அதாவது பாஜக 100க்கும் கணக்கான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒரு 40 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து முதலமைச்சராக்கிட்டு இவர்கள் பதவி இறங்கி அங்கே வந்து வாய்ப்பை தக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி கூட வந்த அஜித் பவார் அவர்களையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ
யாரெல்லாம் வராங்களோ நம்பி வராங்களோ சேர்த்துக்கிறாங்க. அஜித் பவார் இல்லைனாலுமே அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இருந்தாலுமே நம்பி வந்து அஜித் பவார் அவர்களையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருக்கும் அரவணைச்சு போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம். ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் வந்து ஒரு உதாரணம். ஒரு தலித் லீடராக இருக்காரு. அவர்களை வந்து மத்திய அமைச்சர், அவர்கிட்ட பெரிய லோக்சபா எம்பிகள் இல்லை, ஒரே ஒரு ராஜ்யசபாவில் அவர் இருக்காரு. அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து அவரை வந்து அழகு பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் பீகார்லையும் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை ஒரு மிகப்பெரிய தலித் லீடரை வந்து வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சிரங் பாஸ்வான் அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தலைவர்களை வளர்த்துடுறாங்க. ஒரு சித்தாந்த உடையவர்களை தலைவர்களை வந்து வளர்த்தெடுத்துறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கிறது உண்மை. ஆனால் வந்து பலம் தெரிஞ்சு அவர்கள் இப்போ வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது. அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் அதிமுகக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். பாஜக கணிசமான எம்எல்ஏக்கள் வரணும். அதனால அதிகமாக கேட்டு பார்க்குறேன். ஒரு 40 சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும். சிறிய சிறிய கட்சிகளை தங்களோட சின்னத்தில் நிற்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இங்கே தமிழகத்தில் பார்கெயின் அதிகமாக இருக்கிறனால அவர் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டார். இங்கே வந்து ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 68 மாவட்டம் இருக்குது. மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுன்னு சொன்னால் 68 மாவட்ட தலைவர்களும் 68 சீட்டு கேட்குறாங்க. மாநில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்கிறாங்க. ஏன்னா பல அணிகள் இருக்குது. எல்லாருமே சீட்டு கேட்குறாங்க. அப்போ இருக்கக்கூடிய சீட்டுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்சியும் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா அப்போ தான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போக முடியும். அதனால் பாஜக இங்கே பார்கெனிங் அதிகமாக பண்ணும் பொழுது கேட்குற எல்லாத்துக்கும் சீட்டு வாங்கி தரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த பார்கெனிங் கூட இருக்கும்போது இவர் நேரடியாக டெல்லியிலே பேசிக்கிறேன், இங்கே வந்து பேச வேண்டாம், நாங்கள் எதாக இருந்தாலும் தலைமையில் பேசிக்கிறேன்னு அவர் போயிருக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு 35 சீட்டு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. இவர்கள் ஒரு 25 to 28 வரைக்கும் வரலாம். 28ங்கிறதே ரொம்ப அதிகமான எண்ணிக்கை. 25ங்கிறதுல முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அதற்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த 25ல் எவ்வளவு மேக்ஸிமம் வெல்ல முடியும், ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு பாஜக வந்து களத்தில் வந்து வேலை செய்ய சொல்லி அறிவுரை கொடுத்துருக்கதான் தகவல் வருது. அதுலேயும் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கடந்த முறை போனப்போ முகத்தை மூடிக்கிட்டு வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. பட் இந்த டைம் போயிட்டு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார். இப்போ இதை வச்சு கூட அதிமுகவினர் என்ன பார்க்குறாங்கன்னா, சமூக வலைதளங்களில் பண்ணுறாங்கன்னா, போன காரியத்தில் இபிஎஸ் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது அதிமுகவோட டிமாண்டை தான் வந்து பாஜக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி அதை எடுத்துக்கிறதா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நகர்வுகளை வச்சு இதை எப்படி கணிக்கிறது? இல்லை, ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ளார வந்து சலசலப்பு சர்ச்சை ஏற்பட்டால் அது களத்தில் வந்து எதிரொலிக்கும். இப்போ திமுக காங்கிரஸில் வந்து இந்த விமர்சனம் வந்து பார்த்தோம். நம்ம வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து பகிரங்கமாக வந்து மதுரை வடக்க வந்து குறி வச்சு நாங்கள் வந்து இது பண்ணுவோம், திமுகவை தோக்கடிப்போம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்னதான் இது செட்டில்மெண்ட் ஆனாலுமே இங்கே மதுரை விருதுநகரில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு இருக்கும். நீங்கள் தலைவர்கள் வந்து சமரசம் ஆயிடலாம். சோனியா காந்தி ஒரு ஃபோன் போட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசினா ஒரு காம்ப்ரமைஸ் நடந்துடும். ஆனால் கீழே வந்து ஒரு அந்த செட்டில்மெண்ட் நடக்காது. இதை வந்து பாஜக அதே தான் யோசிக்கிறாங்க. அதனால தான் ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து கூட்டணியை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 2 தொண்டர்களும் வந்து இணக்கமாக போயிட்டாங்க. இன்னைக்கு சீட்டில் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறனால மத்திய பாஜக தெளிவாக இருக்காங்க. நாடாளுமன்றம் தான் குறி. 2029 நாடாளுமன்றம் தான் பாஜக குறி. இந்த தேர்தலில் கூட்டணியில் பயணிப்போம். நம்ம சொன்ன பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அவர்களை கூட்டணியில் சேர்த்திட்டு அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் விட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவர்கள் கை கொடுத்துருக்கு. போன முறை மகாராஷ்டிராவில் விட்டு கொடுத்தனால தான் இந்த முறை மகாராஷ்டிராவில் அவர்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஒடிசால ஒரு காலகட்டங்களில் தனிச்சு கூட்டணியில் இருந்தாங்க. தனிச்சு கட்சி வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தனி பெரும்பான்மையாக நிற்கிறாங்க. பீகார்ல இன்னைக்கு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. வருங்காலங்களில் தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாதிரி அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சு தங்களோட பலம் தெரிஞ்சு அவர்கள் கேட்டு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நின்னா வெற்றி பெற்று அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு கட்சியை கொண்டு போக முயற்சி பண்றாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயம், அந்த புதிய கட்சிகள் வர இருக்குன்னு ஒரு பக்கம் இபிஎஸ் சொல்றாரு. சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எதுவும் பேசியிருக்கீங்களான்றப்போ இல்லை, அதை பத்தி பேசல அப்படின்னா அதுல மேற்கொண்டு கேள்விகளை கூட அவர் எதிர்கொள்ள தயாரா இல்லை. அதான் பேசலன்றாங்களே, விடுங்க அப்படின்றாரு இங்க. ஆனா இங்க சசிகலா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி இன்னும் அவர் அதுல ஃபுல் ஃபோர்ஸா இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல ப்ராசஸ்லாம் இருக்கு. பட் அதுல அவங்க முன்னோக்கி போறாங்க அப்படின்னும் பட்சத்துல அது அதிமுகவுக்கு பின்னடைவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அந்த முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க சசிகலாவை நோக்கிய அந்த நகர்வுல இபிஎஸ் என்ன பண்றாரு, என்ன யோசிக்கிறாரு, இல்ல என்னதான் பண்ணணும் அதிமுக, அதுல என்ன நினைக்கிறேன்? அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து யாரை ஒதுக்கி வைக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கார். யார் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து கட்சியை விட்டு ஒரு தட்டி வெளியே எடுத்துட்டாருன்னா உள்ள கொண்டு வர மாட்டார் அப்படிங்கிறது வந்து தீவிரமா இருக்கார். யாரோட சேர மாட்டோம் அப்படிங்கிறதுலையும் வந்து உறுதியா இருக்கார். அது கட்சிக்குள்ள ஓகே, கூட்டணிக்குள்ளேயுமா? டிடிவிக்கு அப்படிதான் சொன்னாரு, பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டிடிவி அவர்களை வந்து பெருசா அவர் வந்து கூட்டணிக்கு வேண்டானே எதிர்பார்க்கல. இப்போ ஓபிஎஸ் அவர்களையுமே வந்து கட்சிக்குள்ள தான் சேர்த்துக்க விரும்பலே தவிர அவர் ஒரு தனி கட்சி தொடங்கினாலோ இல்லை டிடிவியோட சேர்ந்தாலும் அவரை வந்து இதில் சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம். ஆனால் கட்சிக்குள்ள மீண்டும் ரீஎன்ட்ரிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா தன்னோட தலைமைக்கு அது கேள்விக்குறியாயிரும். கூட்டணியை பொறுத்தளவு சில சமரசங்கள் இருக்கலாம். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு லாபமாயிடக்கூடாது. அதுதான் வந்து அரசியல் கணக்கு. உதாரணத்துக்கு இப்போ டிடிவி அவர்கள்ட்ட கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருந்தது. கடந்த முறை வந்து அது அதிமுகவுக்கு பாதகமாக போச்சு. அதனால் இந்த முறை அவர்களை சேர்த்துக்கிட்டால் நல்லது. பாஜகவும் அதுக்கு சமரசத்தை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ டிடிவியும் காம்ப்ரமைஸ் பண்ணி இறங்கி வந்தார். அதனால் வந்து அந்த கூட்டணி இதாச்சு. இப்போ சசிகலா அவர்களை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பலம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தேவையில்லாமல் அவர்களை வளர்த்துவிட வேண்டாம்,
டெஸ்ட் பண்ணட்டும், என்ன பலம்னு தேர்தலில் களம் காணட்டும். அமமுக போயிட்டு தேர்தலில் களம் கண்டு அவர்களோட பலத்தை நிரூபித்த மாதிரி சசிகலா நிரூபிச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அதாவது ஒரு அரசியல்வாதியும் தாண்டி ஒரு ஆளுமையாக நிற்கிறதுக்கு, ஒரு தலைவராக மாறுறதுக்கான முயற்சி எடுக்கிறார். ஏன்னா அதுதான் இங்கே முக்கியம். இப்போ திமுக வந்து அந்த ஆளுமையை நிரூபிக்கணும்னா காங்கிரஸ் போனால் போட்டும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் போக விட்டால் தான் அவர்களோட உண்மையான ஆளுமை. உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் தனிச்சு நின்னாங்க. மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு முயற்சி. எம்ஜிஆர் அவர்கள் கூட பண்ணல, கலைஞர் அவர்கள் கூட பண்ணல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா 2வது முறை ஆட்சிக்கு வரணுங்கிற நேரத்தில் அப்படி ஒரு துணிகரமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அது வந்து ஒரு ஆளுமையை வந்து நிரூபிச்சுது. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் 234 தொகுதியிலும் நிற்க முடியாட்டியும் கூட ஒருவேளை இன்றைக்கி காங்கிரஸை வெளியேற்றிட்டு தனிச்சு நின்று ஆட்சி அமைச்சு காட்டினாருன்னா அது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அந்த இதை எடுப்பாரான்னு தெரியல. எடப்பாடியை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷப்பரிச்சை எடுக்கிறார். ஸோ அது அவருக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமான்னு தேர்தல் முடிவுகள் தான் காட்டும். இல்லை, இதில் சசிகலா அவர்கள் பொறுத்து பார்க்கும் பொழுது அவர் நான் இந்த மாதிரி ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவார் அப்படின்ற போது இன்னொரு பாயிண்ட் இந்த பக்கம் வைக்கிறாங்க. ஒருவேளை அவர் வந்து விஜய் கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் எதுவும் தென்படுது அப்படின்ற விஷயமும் பேசுகிறாங்க. அண்ட் மோரோவர் இப்போ கூட விஜய்க்கு சில இன்புட்ஸ்லாம் தேவைப்படும் இடங்களில் சசிகலாவும் சொல்வது உண்டுன்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சசிகலா அவர்களை விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாரா அப்படின்னு? சசிகலா அவர்கள் விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட்டணி வந்தால் சரி அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அப்போ அதிமுக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு இவர்களை பயன்படுத்திக்கிட்டா நல்லதுன்னு யோசிப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து சசிகலா அவர்கள் போவாராங்கிறதும் கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் பின்னாடி போகிற தயங்கிறது என்னன்னா அவரோட பலம் என்னன்னு தெரியல, போகிறனால என்ன லாபம்னு தெரியல. சசிகலா அவர்கள் ஒரு சலசலப்பை உருவாக்குறாங்க. ஆனால் அது பெரிய தாக்கம் ஏற்படுதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. இனி சசிகலா அவர்கள் பின்னாடி வரத்துக்கு தலைவர்கள் இல்லை. ஓபிஎஸ் அவர்களும் திமுக போயிட்டாங்க. முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே திமுக பக்கம் போயிட்டாங்க. சில பேர் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவே திரும்பிட்டாங்க. சசிகலா அவர்கள் பின்னாடி யார் போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இனிமேல் அவர்கள் அதிமுக உடைச்சு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவங்க காலம் தவறி இதை முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தேர்தல் நிற்க முடியாதுங்கிறனால கடந்த காலத்தில் அவர்கள் இது முயற்சி எடுக்கலையோ தெரியல. ஆனால் அன்னைக்கே அவர்கள் கட்சியை தொடங்கி கட்டமைப்பு உருவாக்கி இருக்கணும். டிடி அவர்கள் போல ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருந்தால் ஒருவேளை அவர்கள் பின்னாடி ஒரு கணிசமான கூட்டம் வந்திருக்கும். இனி அவர்களால் ஒரு பெரிய சிச்சுவேஷனுக்கு 100-200 ஓட்டுகளும் முக்கியம் தானே? நிச்சயமாக அது வாஸ்தவம் தான். அது வந்து அதனால தான் தேமுதிக கூட உள்ளெழுத்து போட்டுக்கிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளெழுத்து போட்டுக்கிட்டாங்க. அந்த இடத்துல தான் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக போகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு துணிகரமான ஒரு முடிவு. 234 தொகுதியில் அதாவது விலகுபவர்களை ஓகே சரி நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுட்டு நம்ம தனியாக நிற்கிறது ஒரு ஆளுமை அப்படின்னா, ஆளுமையினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்கன்னா, இருப்பவர்களை இழக்காமல் இருப்பதும் ஒரு தலைமைத்துவத்துக்கான ஒரு அடையாளம் தானே இந்த பக்கம் வாதம்? நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போகிறதும் ஒரு விதமான தலைமை பண்பு தான். தலைமை பண்புங்கிறதுல எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் அரவணைச்சு வரக்கூடியவர்களை அக்காமடேட் பண்ணி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதும் இருக்குது. அந்த சவால் வந்து திமுக இருக்குது. அந்த தலைமை பண்போட எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எந்த சலசலப்பும் இல்லாமல், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் பிரச்சனை, இதை வந்து தேனிக்குள்ளார எப்படி சலசலப்பாக போகுது, கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது, தேமுதிகவும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது, இந்த கூட்டணி ஒதுக்கீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது, கடந்த முறையை விட இந்த முறை வந்து எந்த சீட்டு யாருக்குங்கிற பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து திமுக இருக்கக்கூடிய சவால். அதிமுகவை பொறுத்தளவுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முன்னேறத்தை பார்க்குறார். வெற்றிங்கிறதையும் தாண்டி தன்னோட ஆளுமையை நிரூபிக்க பார்க்குறார். முதலமைச்சராக இருந்துட்டார், இனி இலக்கம் ஒன்றும் இல்லை, வந்தால் முதலமைச்சர், போனால் இலக்கம் ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு ஆளுமையாக நிரூபிக்க பார்க்குறார். அது வந்து ஒரு தனக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும், தனக்கு பின்னாடி வந்து கட்சி நிர்வாகிகளை கொண்டு வரும். ஸோ தோல்விகளையும் தாண்டி வந்து வர முடியும். ஏன்னா அவர் வந்து பலமுறை தோல்விகளை சந்திச்சுக்கிறார். நாடாளுமன்ற தோல்விகளை சந்திச்சுக்கிறார், சட்டமன்றத்தில் தோல்விகளை சந்திச்சுக்கிறார். அந்த தோல்விக்கு அப்புறமும் மீண்டு எழுந்து வந்திருக்கிறார். அதனால் வந்து இந்த தோல்விகளை வந்து தன்னை வந்து இது பண்ணாமல் இருக்க, அதனால் அவரோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போனார், பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது தேர்தலில் எப்படி கை கொடுக்கும், வெற்றி தோல்விங்கிறது வேறு. இந்த முடிவு வந்து வெற்றியை ஈட்டி கொடுக்குமானா தெரியாது. அம்மையார் ஜெயலலிதா எடுத்த முடிவு மாதிரி 234 தொகுதியிலும் தனிச்சு நின்ன மாதிரி அன்னைக்கு இருந்த சூழல் வருமாங்கிறது தெரியாது. ஆனால் அவர் முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைவாக இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அளவுக்கான தொகுதிகள் கிடைக்கப்பெறல, முக்கியமாக இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் எவ்வளோ போய் சேரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பெரும்பாலும் 170 சீட் அப்படிங்கிறது அதிமுகவோட குறியாக இருக்குது. 170க்கு மேலே வந்து இரட்டை இலை நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பாஜகவை பொறுத்தளவுக்கு கடந்த முறையை விட அதிகமாக ஒரு சீட்டு வாங்கினாலும் அது ஒரு வெற்றி தான். 20 வாங்கினது 18 ஆகாமல் 21 வந்துச்சுனாலும் வெற்றி தான். 25 to 28 வந்துட்டால் பெரிய விஷயம். அதே வந்து வெற்றி பெறணும். பாமகவை பொறுத்தளவுக்கு கடந்த முறை 23 வாங்கினாங்க, அதே எண்ணிக்கையிலையோ கூட 1-2 வாங்கினாலும் நல்லது. குறிப்பாக ராஜ்யசபா ஒன்று வாங்கிக்கிட்டால் அவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறை வந்து அமமுக வந்து நேரடியாக வந்திருக்கணும், அவர்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டாவது எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கணிசமாக ஒரு 20 தொகுதியிலாவது அவர்கள் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிச்சிருக்காங்க.
பெரிய அளவில் வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவர்கள் தான் அதிகமான மேஜர் பார்ட்னர். மற்றவர்கள் எல்லாமே வந்து தனி சின்னத்தில் இல்லாமல் இரட்டையிலையோ இல்லை தாமரை சின்னத்திலோ நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமாக இந்த முறை எப்படி கையாள போகிறாங்கன்னு தெரியல. கடந்த முறை சைக்கிளில் கொடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தா பெருசாக இல்லை. அதனால் இந்த முறை ஒருவேளை பாஜகவோ இல்லை வந்து நம்ம இரட்டை இலையில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர்கள்ட்ட வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா தனிச்சின்னம் வேணும்னா சீட்டுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, தொங்கு சட்டசபை அமையும் பட்சத்தில் அதிமுகக்குள்ளேயும் அந்த தொகுதி அதிகார பகிர்வுன்ற இது எழும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கேட்கும்போது திமுகவில் தான் காங்கிரஸ் அதை கேட்டுட்டு இருக்காங்க, எங்ககிட்ட பாஜக அதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. கடம்பூர் ராஜுலாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து பாஜக அப்படி விட்டுருமா என்ன? இல்லை, பாஜகவுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டான்னு வந்து சொல்லாது. நம்ம சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது தான். அதுதான் கூட்டணி தர்மமாகவும் இருக்கும். பாஜக அதை பல இடங்களில் செஞ்சும் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் போன்ற இதிலெல்லாம் வந்து ஒரு சிறிய கட்சிக்கு வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அந்த எம்எல்ஏக்கும் ஒரு அமைச்சரவையில் ஒரு உத்தரப்பிரதேசோட அரசத்தில் வந்து ஒரு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பாஜக வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்குது, கூட்டணிக்கு இருக்கக்கூடியவர்களை மதிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தேசிய அளவிலையும் உதாரணம் சொல்கிறோம், மாநில அளவிலையும் உதாரணம் சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து கூட்டணியில் அதிகாரம் கொடுக்கறதில்ல. அது பழகிரும் அப்படிங்கிறதுனால 2006 மைனாரிட்டி ஆட்சி வரும்போதே கொடுக்கல, அதை தாக்கு பிடிச்சி அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இனி வருங்காலங்கள் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. அதனால தான் திமுகவும் அதிமுகவும் 170 அப்படிங்கிறத ஒரு லிமிட்டாக வைக்கிறாங்க. அதற்கு கீழே போக வேண்டாம். 170 வைக்கும்போது ஒரு 20-30 சீட்டு குறைஞ்சாலுமே கூட தனிப்பெரும்பான்மையாக 130 சீட்டாவது, 120 130 சீட்டு தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சிடணும். கூட்டணிகள் இருந்துட்டு போட்டும் கூடுதல் பலம். ஆனால் தனிச்சு ஆட்சி அமைச்சு தனிச்சு அதிகாரத்தை வைக்கணுங்கிறது தான் திராவிட கட்சிகளோட குறியாக இருக்குது. அதனால தான் அதிமுக அதிகமாக கூட்டணி சேர்த்திக்கல. தேவையில்லாமல் எல்லாத்தையும் சேர்த்திக்கிட்டு சீட்டுகளை வாரி வழங்கிட்டு அது பயன் இல்லாமல் போய் அதனால் நஷ்டம் ஏற்படுறதை விட தனிச்சே வந்து ஒரு அதிகமான எண்ணிக்கையை வெற்றி பெறுவோம்னு முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.